ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா நான் தர போகிறேங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியாங்க. இப்போது கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த கீரையை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்க. அது என்னென்னா கீரையில் தொக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீரை இருக்குதுங்க. எல்லா வெரைட்டியான கீரையிலையுமே நீங்கள் தொக்கு செய்யலாங்க. இந்த தொக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, கீரை கட் பண்ணி க்ளீன் பண்ணி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கீரை தொக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியாவோ அல்லது உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க போகிற ஸ்கூல்லையோ நீங்கள் அந்த கீரை தொக்கை நீங்கள் கொடுத்து விடலாம். ஃபஸ்ட்டு சாம்பிள் பீஸாக ஃப்ரீயாகவே நீங்கள் கொடுக்கலாம். அவங்கள யூஸ் பண்ணி பார்க்க சொல்லிவிட்டு அந்த கீரை தொக்கை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதையே நீங்கள் பிஸ்னஸாக ப்ரொமோட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கீரை தொக்கு ஈஸியாக செய்யலாம். அது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் சமையல் செய்யும் போதே அதை செஞ்சுக்கலாம். அது நீங்கள் செஞ்சு வச்சுன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கீரை தொக்கு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கீரையில் பவுடர் மாதிரியும் கூட செய்யலாம். அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்து வேறு மசாலா பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரெடிமிக்ஸில் எல்லாமே செஞ்சு நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளானது செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஊறுகாய் செய்யலாம். நிறைய இருக்குது. வீட்டில் இருக்கிற விமன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பிஸ்னஸ் ஐடியாவை நான் அடிக்கடி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.